ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி அப்டேட். உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களுடைய கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேபி இந்த பர்சன் வந்து இப்போ செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுடைய லைஃப்பில் வந்து எது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கலாம். சம்திங் உங்களுடைய ஒரு இந்த ஃபேஸ் பார்க்கும்போது, இந்த பர்சனுடைய ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு தெளிவு தெரியுதுங்க. இந்த கண்ணை பார்க்கும்போது ஒரு தெளிவாக அவங்க யோசிக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள வந்து இப்போ கேர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் இவங்களுடைய ஒர்க்கிங், இவங்களுடைய மணி, இவங்களோட ஃபேமிலி, அந்த மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். மாதிரி செகண்ட் கார்டு என்ன அப்படின்னா ட்ரூத் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது வந்திருக்கு. நியூ ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு இவங்களுடைய லைஃப்பில் வந்து சீயிங் த ட்ரூத், அதாவது இவங்க வந்து அந்த ட்ரூத்தை வந்து ஒரு புதுவிதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்ருக்காங்க. கிளியர் ஆக்ஷன் அண்ட் ஹானஸ்டி கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சம்திங் இவங்க வந்து உங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா இவங்களை பற்றி இவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் திங் வருது. அதே மாதிரி மேபி உங்களோட இவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஒரு ஹானஸ்ட் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தெரியுது. சம்திங் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இவங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்து கர்மா வந்திருக்குங்க. ஸோ கர்மா பேலன்ஸ். ஸோ இவங்களுக்கு மனசில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக ஒரு ரைட் திங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். மேபி இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ரூத்தை வந்து இப்போ புரிஞ்சிருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்த கர்மா இவங்க அட் ப்ரெசென்ட் இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். சம் இம்பேலன்ஸ் இருக்கலாம். இவங்க லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கலாங்க. ஸோ இதனால் இப்போ நீங்கள் இருக்கும்போது இந்த கர்மா அப்படின்றது இவங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. இது வந்து சிலருக்கு வந்து செப்ரேஷன் இல்லை வந்து இது வந்து ரிலேட்டட் இவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷனே வர்றதுக்கு காரணமே இந்த ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கு அந்த ட்ரூத் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால தான் இவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு ஃபேஸ் தெரியுது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்த அந்த ட்ரூத் வந்து புரிஞ்சிருப்பாங்க. எதுக்காக நீங்கள் போனீங்க, இல்லை எதுக்காக இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு, இல்லை எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு புரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன் வந்து எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஸ்பிரிட் கைட்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிட் கைட்ஸ் மூலயமா இவங்க கும்பிடுற கடவுளே இருக்கலாம். இவங்க வந்து யாரை கும்பிடுறாங்களோ அவங்க மூலியமாகவே சம் சயின்ஸ் அண்ட் சின்க்ரோனைசிட்டி அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீ மிஸ் பண்ணிட்ட, ஒரு பியூர் ஹார்ட், பியூர் சோலை வந்து நீ மிஸ் பண்ணிட்ட, உனக்கு வந்து இந்த தண்டனை தேவை தான் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கும். இவங்களை ஏமாத்துனதுக்கு அந்த பலன் இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க மாதிரி அந்த சயின்ஸ் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ இவங்களை வந்து இவங்களோட மனசாட்சி அப்படின்னு சொல்லலாம், இவங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்களை துரத்துது, இவங்களை ஃபாலோ பண்ணுது. ஏன் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி அந்த பர்சனை உங்களை நம்பி வந்தவங்களை ஏன் ஏமாத்துறீங்க, ஏன் சீட் பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு மனசாட்சி கேட்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கலாம். அதனால் வந்து இவங்க வந்து கூடிய சீக்கிரமாக உங்களோட வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் வேறு என்ன கார்டு வருது அப்படின்னு. இவங்க நினச்சதும் தப்பு. அதே மாதிரி இவங்க ஆல்ரெடி இவங்க பேசின விஷயங்கள், வார்த்தைகள் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒத்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் சிலர் வந்து இங்கே அதிகமாக செல்ஃப் லவ்வும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, அந்த மாதிரியும் ஒரு சில பேர் இருக்கலாம்.
ஈவன் தோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்பேலன்ஸ் ஸ்டேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து இவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே, பட் இவங்க வந்து ஒரு செல்ஃப் லவ்வில் வந்து இவங்கள வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஈவன் தோ அவங்களுக்கு ட்ரூத் தெரிஞ்சிருந்தாலும் இவங்க வந்து இவங்களுடைய லைஃப்பை வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களோட இன்டென்ஷன் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன் தெரியுது. ஓகே, அட்ராக்ட் வந்திருக்கு, பேஷன், ஃபீலிங் ட்ரான் டு சம் ஒன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதற்கு இன்னொரு கார்டும் எடுத்துடலாம். கண்ட்ரோல். ஓகே, அட்ராக்டிங். ஓகே, இங்கே வந்து சம் சிச்சுவேஷன் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் தெரியுதுங்க, சம் கான்ஃப்ளிக்ஸ் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க வேணும் தான் நினைக்கிறாங்க, பட் இவங்களால வந்து சம் ஒரு மேனிப்புலேஷன் எனர்ஜி இங்கே தெரியுது. இல்லை இவங்கள வந்து யாராவது ஒருத்தவங்க மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த பேட்டர்ன்ஸில் போய் இவங்க சிக்கியிருக்கலாம். கண்ட்ரோல் அவங்க மூலயமா அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கலாம். ஈவன் தோ உங்கள் மேலே ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லையும் கிராட்டிடியூடாக அந்த அபண்டன்ஸ் உங்கள்கிட்ட அந்த ஃபீல் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சம் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்திருக்கலாம், இல்லை சம் சுச்சுவேஷனில் போய் லாக் ஆகிருக்கலாம், சம் கண்ட்ரோல் சில விஷயத்தில் வந்து போயிட்டுருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. இவங்களால வந்து ட்ரூத் தெரிஞ்சும் சம் சுச்சுவேஷன்லேருந்து இவங்களால் வெளியே வர முடியலை. ஓகே, இல்லை வந்து இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சு உங்கள்கிட்ட வரணும்னு தான் நினைக்கிறாங்க. சம் சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக முன்னாடி இருந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கும், பட் அதில் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து பெருசாக அங்கே வந்து ஒரு மேனிப்புலேட்டிங் எனர்ஜி தான் கிடச்சிருக்கும். சம் பேட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸ் கொடுத்துருக்கும், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கொடுத்துருக்கும், சம் கான்ஃப்ளிக்ஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கும். இந்த பர்சன் வந்து ஒரு தேர்ட் ஒரு பர்சனாக இருக்கலாம், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அட்ராக்டிங் கிராட்டிடியூட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கிராட்டிடியூடாக இருக்கிறீங்க, ஒரு அபண்டன்ஸ் இதில் தான் இருக்கிறீங்க. இங்கே வந்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க இவங்களோட அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் அவங்க பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களையும் அந்த பர்சனையும் நினச்சி இவங்க கம்பேரிசன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இவங்க பண்ணது தப்பு அப்படின்றதையும் இவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண விஷயம் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான். இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு தெரியுது. சம் கார்மிக் சுச்சுவேஷனில் போய் மாட்டியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அதே மாதிரி கைடன்ஸும் கிடச்சிட்டு இருக்குது. சில சுச்சுவேஷன்லேருந்து இவங்க வெளியே வந்திருக்காங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால சம் சுச்சுவேஷன் கண்ட்ரோல் இவங்களை பண்ணிட்டு இருக்கிறனால இப்போ வந்து உங்களை நினைக்கும் போது அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஒரு அட்ராக்டிங் எனர்ஜி தான். உங்களே தான் இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. ப்ரெசண்ட்டில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, வேறு யாரும் இல்லை அங்கே. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது. உங்களை நினைக்கும் போது இந்த பர்சனை நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, இந்த பர்சனை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி தான், ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷனை விட்டுட்டோமே, புரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக நான் ஒரே ஒரு கார்டு எடுக்க போகிறேன், என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஜூபிட்டர். எஸ், இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் சைடில் எனக்கு அதிகமாக தெரியுது. அதே மாதிரி வந்து இதில் வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை யார் மூலிமா உங்களுக்கு கண்ட்ரோல் இருந்தாலும் இவங்க அதெல்லாம் உடச்சிட்டு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபர்ச்சூன் உங்களோட ஒரு கண்டினியூ பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க. ரீயூனியன் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. வந்து மேரேஜாக இருக்கலாம், ஒரு பேசுகிறதா இருக்கலாம், இவங்க தப்பை உணர்ந்து வர்றதா இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், இதுதான் அவங்க நினைக்கிற விஷயம். உங்களோட மறுபடியும் சேரணும், உங்களோட மறுபடியும் பேசணும். உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜூபிட்டர் மாதிரி இருந்திருக்கு. பட் இப்போ அவங்க இழந்ததுக்காக வருத்தப்படுறாங்க. அந்த ரிலேஷன் இப்போ தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக உங்களுடைய ஒரு எனர்ஜி பார்த்துறேன். நீங்கள் எப்படி இந்த பர்சனை நினைக்கிறீங்க அப்படின்றது மட்டும் பார்த்துடலாம். கிளாரிட்டி. உங்கள் சைட்லேயும் ட்ரூத் தெரியுதுங்க. ஸோ இன்ட்யூஷன், நீங்கள் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து கிளாரிட்டியான வியூஸ் இந்த பர்சன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இவங்க மேபி இவங்க என்ன கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படி இவ்வளோ லோன்லியாக இவங்க வந்து லோன்லியாக இருக்கிறதும் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். என்ன கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கூட நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இல்லை உங்களோட மனசில் எப்படி இருக்குன்னா, படட்டும் கஷ்டப்படட்டும், நான் இல்லாமல் எவ்வளோ நல்லா இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய மைண்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் சைடில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்யூரிட்டியாக எனக்கு தெரியுறீங்க. அதாவது வந்து எப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த பர்சனுக்கு வந்து அதிகமான அந்த லவ் கொடுத்துருக்கீங்க. இந்த பர்சன் ஆரம்பத்துலேருந்தே உங்களை வந்து
ஒரு சீட்டிங் பண்ணியிருக்கலாம். அதனால தான் இந்த ரிலேஷேஷன் உங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அந்த கிளாரிட்டியை புரிஞ்சிருக்கீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீயிங் திங்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். 2 பேருக்குமே இன்ட்யூஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஹைலியாக எனக்கு தெரியுது. 2 பேருக்குமே அந்த கிளாரிட்டி வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்குங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதில் கூட பெருசாக ஒரு சந்தோஷம் இருந்திருக்காது. அவங்களுக்கு வந்து இப்போ தான் அது புரிஞ்சிருக்கும். இப்போ தான் உங்களுடைய அருமை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நோக்கி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து இவங்க விட்டுட்டு இப்போ வந்து கஷ்டப்படுற மாதிரி இவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்பேற்பட்டவங்க, நீங்கள் எப்படி இவங்களை வந்து பார்த்துக்கிட்டீங்க, கேர் பண்ணீங்க, லவ் பண்ணீங்க அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதனால் வந்து காலம் உனக்கு பதில் சொல்லும், உன்னை பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கலாம். நீங்கள் அந்த கிளாரிட்டியோடு இருக்கிறீங்க. எப்படி எவ்வளோ நாள் ஆனாலும் இவங்க என் காலில் வந்து விழுவாங்க, அதில் வந்து டவுட்டே கிடையாது. நான் இல்லாமல் இவங்களால் வந்து எந்த ஹாப்பினஸும் எங்களுக்கு இல்லை இன் ஃப்யூச்சர், அந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி உங்களோட பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி தெரியுது. இன்னும் ஒரு கார்டு உங்கள் சைடில் இருந்து நான் எடுக்க போகிறேன். டெசிஷன்ஸ் பிட்வீன் 2 people on 2 paths to stay on go. எப்படி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக சம்திங் ஒரு டிசைட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு டிசிஷன் நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க. உங்களோட சைடில் வந்து 2 பேரில் சைடில் கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஸ்டே ஆர் கோ, அதாவது வந்து இது வந்து 2 பேருடைய டிசிஷன் வந்திருக்கு. இது வந்து 2 சைட் இருக்கிற எனர்ஜி தான் காமிக்குது. உங்களுக்கும் இந்த எனர்ஜி இருக்குது, அந்த பர்சனுக்கும் அந்த எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்லை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் சிலருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஆல்ரெடி இங்கே இருக்குது. அப்புறம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்க விரும்பலை. ஒரு தேர்ட் பார்ட்டியாக இல்லை வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இந்த அன்பு வந்து எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கும். பட் இது வந்து என்னென்னா அந்த டைம் முடிஞ்சிருக்கும், அது புரியுறதுக்குள்ளே அந்த டைம் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கீங்க. இங்கே என்னென்னா இன்னொரு விஷயம் என்ன போயிருக்குன்னா, இன்னும் நீங்கள் மூவ் ஆன் ஆகலை அப்படின்ற மாதிரி தான். மூவ் ஆன் ஆகலை, ஸ்டே பண்ணணுமா போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியும் கொடுக்குது. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா 2 ways 2 paths அந்த மாதிரி தான், 2 people அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஓவரால் உங்களோட சிச்சுவேஷன்லேயே அந்த மாதிரி தான் இருக்குது. இது 2 பேருக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த ரீடிங் யாருக்கு சூட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்காகவும் கிடையாது. ஓகே, ஸோ ஃபைனலாக இதுக்கப்புறம் என்ன வரும், ஓவரால் ஒரே ஒரு கார்டு எடுக்கலாம் 2 பேருக்கும் சேர்த்து. பாஸ்ட் சஃபரிங், பாஸ்ட் அஃபெக்டிங் த ப்ரெசண்ட். ஸோ ரிப்பீட்டடாக இங்கே வந்து பாஸ்ட் வந்து ஒரு சஃபர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து அன்டில் டவுட் டியர் சப்போர்ட். ஸோ உங்கள்கிட்ட அந்த டவுட் இல்லாத பட்சத்தில் இந்த டியர் வந்து இல்லாமல் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இங்கே வந்து கார்மிக் லெசன்ஸ் உங்கள் 2 பேருக்குமே அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. 2 பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பெருசாக ஒரு சப்போர்ட் இல்லை, ஒரு கார்டட் இல்லை, ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் சேம் பேட்டர்ன்ஸாக இருந்திருக்கு. ஒரு 2 பேருக்குமே ஒரு மனசளவு பேச முடியலை, ஏதோ ஒரு விஷயம் 2 பேருக்குமே இங்கே சஃபர் இருக்குது. ஆனால் 2 பேருமே 2 பேரை பற்றியும் உணர்ந்திருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. பட் இதில் வந்து எந்த மூமெண்ட்டும் ஒரு ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காது. ஓவரால் அந்த மாதிரி தான் எங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.